அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பார்த்துருந்தேன். பட் அதில் வந்து ஒரு டேட்டாவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சார் குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஒய் இந்த மாதிரியான ஹை ரேஞ்ச் ஆஃப் இது வந்து பீப்புள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்குலாம் சீட்ஸே கிடைக்காதே சார், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தாட் ஏன் அப்படின்னு கண்டிப்பாக அந்த இது மெசேஜ் பார்த்தோன்னா நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கமெண்ட் எனக்கு இப்படி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சார் இப்படி இருக்குது, இந்த மாதிரியான பெர்சன்டேஜில் வந்து இருக்குது, ஹவு இட் இஸ் பாசிபிள் சார், நம்மளுடைய சித்தர் குரல் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் உங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்கு இந்த இமேஜ் அவங்களோட இதுலேருந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம அவங்க சேனலுக்கும் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நன்றிகள். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, டோட்டல் 782 மெம்பர்ஸ் வந்து இதில் இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மோர் தென் 70-71% வந்து சித்தா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10-12% வந்து ஆயுர்வேதா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோமியோபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 15% வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யுனானி வந்து ஒரு 3-4% வந்து யுனானி வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் சித்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் 71%னா இந்த 700-800 வச்சுப்போம் ஆவரேஜா. அந்த 800 மெம்பர்ஸில் 555 மெம்பர்ஸ் வந்து சித்தாவை வந்து ஆப் பண்ணியிருக்கிறாங்க. ஆயுர்வேதாவை பொறுத்தவரை 100 பேருக்கு உள்ளே வந்து ஆப் பண்ணுறாங்க. ஹோமியோபதி வந்து 109 அப்படின்ற அளவில் ஆப் பண்ணுறாங்க. யுனானி வந்து 23 மெம்பர்ஸ் வந்து ஆப் பண்ணியிருக்கிறாங்க இந்த சர்வேவை பொறுத்தவரை. சரியா? ஸோ இந்த சர்வே அப்படியே, ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக ஒரு நமக்கு வந்து ஒரு ரெப்ளிகா, ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. பட் ஏன் இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சித்தான்றது பொதுவாக ஒரு ஆரிஜினை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த ஆரிஜின் தமிழ்நாட்டை நோக்கி இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே டாக்டர் எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்தது பிடிஎஸ்க்கு நீங்கள் டாக்டர் இன்னொரு டாக்டர் கோர்ஸ் பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி சித்தா படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு தோணல் கண்டிப்பாக வந்து வருது. பட் இதில் கான்ஸ், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அப்படி ப்ரோனா என்னன்னா அதனுடைய நல்ல முன்னெடுப்புகள், கான்ஸ் அப்படின்றது நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்றது. சரியா? ஸோ லிமிட்டடாக நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. ஆயுர்வேதா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஆல் ஓவர் த பிளேசஸில் வந்து இருக்குது. நம்மளோட சித்தா சிஸ்டம் அதுக்கு முன்னே வந்து தொடங்கியது தான். சரியா? ஸோ அவங்களுக்கு வைட்லி ரெக்கக்னைஸ்டு. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் பேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மறைவி போயிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து அதர்றதுலையும் நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, ரெண்டாவது ஃபெமிலியாரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன டாக்டர்ஸ்னா அடுத்து என்னன்னு ஜஸ்ட் யார்கிட்ட கேட்டாலும் சித்தா தான் சொல்லுவாங்க. ஆயுர்வேதா பொறுத்தவரை உடனே எல்லாருமே அவங்களோட வாயில வந்து அடிஷ்னலாக உடனே ஆயுர்வேதா அப்படின்றது வந்துடாது. ரைட்டா? பிகாஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டின்றது நம்ம ஊரில் நம்ம பண்டைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே சித்தா அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆயுர்வேதம் அப்படின்றத விட சித்தா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியரான வேர்டு. சரியா? ஸோ அதனால அது நம்ம ஊர்லேயும் மருவி இருக்கிறதுனால அந்த ஃபெமிலியாரிட்டினால நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ன்றது உடனே கண்டிப்பாக சித்தாக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் இது வந்து உணர்றேன். கூடவே நாம சொன்ன மாதிரி கல்ச்சுரலாக நம்மளுடைய குடும்பங்களில் வந்து ஒன்று இணைந்ததுனால எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சித்தாட்ட போவோம், சித்தா வைத்தியர்கிட்ட போவோம், அல்லது நியர்பைல எங்களுக்கு வந்து சித்தா மருந்து கொடுக்குற ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட போவோம், அந்த தோட்டத்துக்கு போவோம், அப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டதுனால நம்ம ஃபோக்கஸ் எடுத்தோம்னா சித்தாக்கே உள்ள இருக்கு. சரி, அதுக்கு பிறகு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2010 நானுமே இதே மாதிரி ஒரு கோர்ஸை வந்து எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஏஐபிஜி பிஎம்டி அப்போ ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு உண்டு, இண்டிவிஜுவல் ப்ரைவேட் சிஎம்சி, சென்ட் ஜான்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ்லாம் வெயிட் பண்ணி உங்களை மாதிரியே 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணிலாம் எழுதின பிறகு எனக்கு ஒரு தாட் என்னன்னா, இதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் சிபிஎஸ்சி படிச்சிருக்கணும், பட் வி கான்ட் ஏபிள் டு கெட் இட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் கிரியேட் ஆயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணு, சரி அடுத்து என்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணும்போது இமீடியட்டாக எனக்கு கிடைச்சது, சரி இந்த டாக்டர் இல்லைன்னா சித்தாவில் ஒரு டாக்டர் ஆகலாமே, சித்தான்ற ஒரு இதுக்குமே அந்த டைம்லேயே நான் தேடி இருக்கேன் இன்டர்நெட் சோர்ஸில். புரியுதுலையா? ஸோ அப்போ இன்டர்நெட் சோர்ஸ் எடுத்தோன்னே என்னன்னா, இன்டர்நெட் சோர்ஸ் பொறுத்தவரை நம்ம ஆரம்ப கட்டங்களில் நம்மளோட சர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் லோக்கலைஸ்டு சர்ச்சாக இருக்கும். சரியா? எடுத்தோன்னே டாக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தமிழ்நாடு, புரியுது இல்லையா? ஸோ நம்ம சர்ச் எல்லாமே ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கும். நம்ம ஊர், நம்ம ஏரியா, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய காம்பவுண்டு, இந்த ஏரியாக்குள்ளேயே நம்மளுடைய தாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரியான லிமிட்டடான சோர்ஸஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணும்போது
நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ்டு சர்ச், அதாவது எக்ஸ்டெண்டான ஒரு சர்ச் அப்படின்றது நம்மளால் எப்பவுமே பண்ண மாட்டோம். ஸோ இப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட ஐடியா. ஏன்னா நான் திங்க் பண்ணது அப்படிதான். ஃபஸ்ட்டு சித்தான்றது நான் செலக்ட் பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் என்ன காரணம் எனக்கு தெரியாது. சித்தானா ஒரே ஒரு டாக்டர் கோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர்வேர்ட்ஸ் நம்ம உள்ளே போன பிறகு தான், கோர்ஸ்குள்ளே போன பிறகு தான் ஆயுர்வேதம் ஒன்று இருக்குது. இட் வாஸ் குளோபலைஸ்டு அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் எல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்ச பிறகு எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு, சரியா. பட் ஆஃப்டர் நம்ம ஜாயின் பண்ண பிறகு வருத்தம் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது அடுத்த கட்டம். அது ஆஃப்டர் ஜாயினிங்க்கு பிறகு நம்ம வந்து நம்மளை வந்து ஷேப் பண்ணிக்கிற அந்த திறமைன்றது அது வேறு, சரியா. பட் பிஃபோர் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் சர்ச் அப்படின்றது லிமிட்டடாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான தாட்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டைம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், சரியா. அதன் பிறகு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது நம்ம அண்டை நபர்களில் கேட்குறது, காது வழியாக சொல்கிறது, மற்றவங்க எனக்கு சித்தா மருந்து எடுத்தால் சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரியான சிக்னிஃபிகன்ஸான ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா. ஸோ இதனால் இதுலேயும் க்யூர் ஆகுதா அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே வருது. ஸோ அதனால் லோக்கல் ஐடென்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தாட் வந்து கண்டிப்பாக சித்தா மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. கான்ஸ் பொறுத்தவரை லிமிட்டடாக தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்குது. இதே ஆயுர்வேதம் மற்ற சிஸ்டத்தை எடுக்கும்போது கொஞ்சம் அப்ராடாக இருக்குது. இன்னொன்று யுனானி ஏன் லீஸ்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தவரை அதில் வந்து ஒரு தாட் இருக்குது. யுனானி வந்து அந்த உருது தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு. பட் அப்படி கிடையாது. வி கேன் லேர்ன் இட், ஓகேவா. முடியாத பட்சத்தில் லேர்ன் இட். பட் மேக்ஸிமம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி, ஐ மீன் உருது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அந்த சைடில் உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. கவர்மெண்ட் சப்போர்ட் போகிறதுக்கு சித்தான்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சப்போர்ட் இருக்குது, ரைட்டா. பட் எக்ஸாம்ஸ் வைஸ் கால் ஃபரோ அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சப்போர்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சித்தாக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்கள் பார்த்தீங்க சிக்கன் குனியா வந்துச்சு. சிக்கன் குனியாக்கு என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் நிலவேம்பு கஷாயத்தை வந்து கொடுத்தாங்க. இட் இஸ் நாட் ஃப்ரம் ஆயுர்வேதா, இட் இஸ் ஃப்ரம் சித்தா, ரைட்டா. ஸோ ஆரம்பத்தில் அதை தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸாக தமிழ்நாடுனுடைய மருத்துவத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதன் போய் டெங்கி ஃபீவர் வந்துச்சு. டெங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே உடனே என்ன பண்ணாங்க, நிலவேம்பு பப்பாளி சேர் மலைவேம்பு சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அன் ஒரு கவர்மெண்ட் ஒரு ரெஜிமெனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் அப்படியாச்சு. அதன் பிறகு கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஹேபிட் வந்து கோவிட்ல வந்துச்சு. கோவிட்லேயும் இதே மாதிரி வந்து கோவிட்க்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூ ஒன்று வந்துச்சு. ஸ்வைன் ஃப்ளூலையும் இதே மாதிரி பன்றி காய்ச்சல் வரும்போது கபசுர குடிநீர் ஒரு இதாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய COVID-19லையும் நமக்கு இதே மாதிரியான ஒரு சேம் ஒரு ஹைப் அப்படின்றது சித்தா மருத்துவத்து மேலே எல்லாருமாலையும் திரும்பப்பட்டுச்சு. ஸோ சித்தா மருத்துவத்தில் எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஆஃப்டர் கோவிட் சித்தாவோட அந்த அப்ரோச் அப்படின்றது தமிழ்நாட்டில் நல்லாவே மாறி இருக்கு. அண்ட் தேர் நீடு அண்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரே சப்போர்ட். இதே ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் காலேஜஸும் இதில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க, புரியுது இல்லையா. ஸோ அதுதான் ஆக்டிவான ப்ரோஸ்ன்னு சொல்கிறேன். கான்ஸ் வந்து நேஷனல் வைட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆயுர்வேதா பொறுத்தவரை ஆல் இண்டியா பேன் இண்டியா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் கொடுத்தாலும் உடனே ஆல் ஓவர் இந்தியா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பொறுத்தவரை லிமிடெட். ஏன்னா நம்ம சித்தா இன்ஸ்டியூஷன்ஸ் அவுட் சைடில் கேரளாவில் மட்டும்தான் இருக்க ஒழிய அதர் ஸ்டேட்டில் அதுக்கான ஆப்ஷன்ஸை இன்ன வரைக்கும் பண்ணலை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவில் ஒரு இது பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இன்ஸ்டியூஷன்ஸ் ஐ மீன் ஒரு ஓபிடி கூட அதில் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஓபிடி 3 வருஷம் ரன் ஆகி அதனோட டேட்டாவை ரிலீஸ் பண்ணினா தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இது ஸ்டேஜ்க்கே மூவ் ஆக முடியும், சரியா. எடுத்தோன்னே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை பார்த்தோன்னா காலேஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, சரியா. ஸோ இது ஒரு ஏரியா ஃபோக்கஸ் ரீஜன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. பட் அதர் ஸ்டேட்டில் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக சித்தானே என்னென்ன தெரியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆயுர்வேதா பொறுத்தவரை கொஞ்சம் நல்லாவே ப்ராட் ஃபோக்கஸ்டு அங்கே கொஞ்சம் இருக்கும், சரியா. பட் எதுக்கும் சலைச்சவங்க கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம சிஸ்டம் நம்மளுக்குன்னு நம்ம அதில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன வாட் இஸ் பெஸ்ட், வாட் வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்றதுல நம்ம எப்பவுமே தெளிவாக இருக்கணும், சரியா. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் பொறுத்து ரெண்டுலையுமே காமனாக இருக்குது. ரொம்ப இதுலேயும் கூட அதுலேயும் கூட அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே சமமாக நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது இருக்குது. ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ் இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து சித்தாவும் ஆயுர்வேதம் சளைச்சது கிடையாது. ரெண்டுமே சேம் ஈக்குவல் ட்ரெண்டில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஏரியாவில் பண்ணுறோம், நம்மளோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸில் பண்ணுறோம். அப்புறம்
சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து அலோபதிக் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஒரு 80% கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சுட்டு தான் சித்தாவோட ஆஸ்பெக்ட்ஸும் சேர்த்து படிக்கும். ஸோ அப்படி நம்ம அது படிக்காமல் நம்ம இதை தெரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏன்னா இன்னைக்குள்ள பேஷண்ட்ஸ் பொறுத்தவரை எல்லாருமே என்னன்னா ஒரு நம்மகிட்ட வராங்க அப்படின்னா எக்ஸ்ரே கொண்டு வருவான், ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வருவான், எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொண்டு வருவான். அப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் நமக்கு புரியணும். ஸோ அந்த டேர்ம் புரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதுக்கான நாலேஜில் இருக்கணும் அப்படின்றதுக்காக சிலபஸ் வைஸ் செம்ம சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தவரை மார்னிங் வீடியோ சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். குளோபல் ரெகக்னேஷன் பொறுத்தவரை கொஞ்சம் லிமிட்டடாக தான் சித்தாக்கு வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து வெளியே போய் சொல்லி புரிய வச்சு போனஃபிட் கொடுத்து அதன் பிறகு தான் நம்மளுடைய இதுக்கு சம்மந்தமாக ஒரு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். ப்ராக்டிஸ்ன்றது கொஞ்சம் சித்தா அவுட் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இங்கே படிச்சுட்டு பெங்களூரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இங்கே படிச்சுட்டு மும்பையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா அப்படி பண்ண முடியாது. என்னன்னா நம்ம இங்கே படிச்சுட்டு ப்ராக்டிஸிங் பண்ணணும் அப்படின்னா கர்நாடகாவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உள்ள கவுன்சிலில் நம்ம சித்தாவை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நான் தமிழ்நாட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு தான் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரே இடத்துல டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் மும்பையில் போய் அங்கே தங்குறீங்க, ஒரு ஃபேமிலியாக போயிட்டீங்க. அப்போ மும்பையில் உள்ள மெடிக்கல் கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் சித்தாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே ஏதாவது ஆயுஷ் ரிலேட்டடான போஸ்டிங்ஸ் வருதுன்னா அங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெகக்னேஷன் சார்ந்த வந்து ஒரு விஷயம். இப்போ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவோட ப்ராடக்ட் மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா அந்த நேம்ஸும் தமிழ் ரிலேட்டடானதாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்னன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜெனரிக் ப்ராடக்ட்ஸாக மாற்றி ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தாலிசாதி சூர்ணம் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து இம்யூனோவின் அல்லது தாலிவின் ஏதாவது ஒரு நேமில் பிராண்ட் பண்ணி அந்த பிராண்டிங்கை நம்ம வந்து கொண்டு போகிறது வாய்ப்பு வரும். இப்போ பரங்கிப்பட்டை சூர்ண மாத்திரை அப்படின்னு இருக்கும். அதை G7 கேப்சூல், கந்தக சூர்ண மாத்திரை G7 கேப்சூல்ஸ் அப்படின்னு கொண்டு போகும்போது இட் வில் ரீச் குளோபலைசேஷனுக்கு நிறைய வந்து பண்ணுறாங்க. JRK ஃபார்மா, SKM ஃபார்மா அந்த வெப்சைட்லாம் எடுத்து பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ ஆயுர்வேதா பொறுத்தவரை ஈவன் நிறைய குளோபல் கண்ட்ரீஸ்லேயே அவங்களோட மெடிசன்ஸ் அவைலபிள் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் மேக் பண்ணுறாங்க. புரியுது இல்லையா? அதர் ஸ்டேட்ஸில் எல்லாமே கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஒரு முறை உங்களோட வியூவை இன்னும் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ்டாக பண்ணி பாருங்க. புரியுது இல்லையா? அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னொரு சாய்ஸ் ஆஃப் இது நம்ம இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குமோ, அல்லது இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன்ஸை நம்ம இப்போ ஏன் இப்படி எடுத்தோம் அப்படின்றத ஏன் அந்த 71% ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது நியர்லி 555 மெம்பர்ஸ் வை தே சூஸ்ட் அப்படின்றது ஒரு முறை ரீஅனலைசிஸ் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக ரீஅனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எடுத்தது ரைட் சாய்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சித்தாக்குள்ள என்டர் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படித்து நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு நம்ம க்ரோத் ஆனோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான முயற்சியும் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.